நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஜக்கம்மா வந்திருக்கா, வந்து குறியேளுங்க. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்க போகுது. ஜக்கம்மா வந்திருக்கா, வந்து எல்லாரும் குறிய கேளுங்க. ஜக்கம்மா வந்திருக்கா, ஜக்கம்மா வந்திருக்கா. பயக்கரையா சூமரகனையே தாராய சூராயகனையா மா ஜக்கம்மா வந்திருக்கா. ஜக்கம்மா காலம் பிறந்துருச்சு, நல்ல காலம் பிறந்துருச்சு. ஜக்கம்மா வந்திருக்கா, ஜக்கம்மா வந்திருக்கா. இந்த வீட்டுல யாரா இருந்தாலும் வந்து குறிய கேளு. இந்த வீட்டை சுத்தி காத்து கருப்பு சுத்தி ரவுண்ட கட்டிக்கிறக்கு ஜக்கம்மா அமைச்சிருக்கா. இந்த நேரம் நீ வந்து கேட்கலன்னா நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் அடுத்து வந்து ஜக்கம்மா உனக்கு குறி சொல்ல வரமாட்டா. வந்து குறியாளு ஆயி ஜக்கம்மாட்ட குறியாளு. இந்த வீட்டை விட்டு தாண்டி நான் போக முடியல, என் காலவே கட்டுது. நான் அதை கட்டி மறிக்கிறேன். உனக்கு நல்ல காலம் பிறக்க போகுது. வந்து இந்த நேரத்துல உன் குறிய கேட்டுக்கோ. வா, யாரு இருக்காது வீட்டுக்குள்ள? எந்திரிச்சு வாங்க. நல்ல காலம் பிறந்துருச்சு, நல்ல காலம் பிறந்துருச்சு. ஜக்கம்மா வந்திருக்கா, ஜக்கம்மா வந்திருக்கா. நல்ல காலம் பிறந்துருச்சு, நல்ல காலம் பிறந்துருச்சு, நல்ல காலம் பிறந்துருச்சு. ஜக்கம்மா வந்திருக்கா. வாமா வாமா வா வா. ஜக்கம்மா வந்திருக்கா, ஜக்கம்மா வந்திருக்கா. இந்த வீட்டுல நீதான் குடியிருக்கியாமா? ஆமாங்க ஐயா. இந்த வீட்டுல ஒரு கன்னி பொண்ணு அகால மரணம் அடைஞ்சிருக்கா? ஆமாங்க ஐயா. அத கட்டி மறிக்கணும். இத சக்கம்மா சொன்னா, சக்கம்மா சொன்னா. என்னென்னமோ சொல்றீங்க. என் ஈரக்கொலையே நடுங்குது ஐயா. நான் என்ன செய்யணும் ஐயா? நீங்க சொல்லுங்க, நான் அதை அப்படியே செய்யறேன். வாழ்ந்து கெட்ட குடும்பங்க. ஏமா, இந்த வீட்டு கன்னி பொண்ணு ஒரு இளவட்ட ரத்தம் துள்ள துடிக்க செத்து போயிட்டா. அவளுடைய ஆவி இந்த வீட்டை சுத்தி சுத்தி வருது. இத நான் சொல்லல, சக்கம்மா சொன்னா, சக்கம்மா சொன்னா. சக்கம்மா போய் சொல்ல மாட்டா. நான் சொல்றதுல உண்மைதானே? ஆமாங்க ஐயா. அதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணீங்களா? செய்யலையே. அதான் அந்த ஆவி இந்த வீட்டை சுத்தி சுத்தி வருது. ஐயா, இப்ப நான் என்ன செய்யணும்? இப்ப நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ. பிரச்சனை எல்லாம் நல்லபடியா நான் முடிச்சு கொடுக்கிறேன். சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. ஐயா, ராத்திரியானா உடம்பெல்லாம் நெருப்போட கையில ஒரு தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு ஒரு உருவம் போகுதே, அது யாருங்க ஐயா? அது கொல்லிமலை பிசாசா இருக்கும். சரியா? நான் கொல்லியை காட்டி அது சல்லிய ஒதுக்கிறேன். சரியா? கவலைப்படாத. சரிங்க. ஆமாங்க, நான் பாத்துக்கிறேன். ஜக்கம்மா வந்திருக்கா, ஜக்கம்மா காப்பாத்துவா, ஜக்கம்மா காப்பாத்துவா. போ, ஜக்கம்மா காப்பாத்துவா. ஜக்கம்மா வந்திருக்கா.
வாங்கடி. காட்டுக்கு போனவளை வீட்டுக்கு வராத. காட்டுக்கு போனவனே வீட்டுக்கு வராத. காட்டுக்கு போனவளை வீட்டுக்கு வராத. அம்மா தங்கமே, நீ எப்படி எல்லாம் வாழ வேண்டிய பொண்ணுமா, இப்படி போய் சேர்ந்து நம்ம கண்ணம்மா இருக்கிற அறிவுக்கும் அழகுக்கும் எப்படி வாழ வேண்டிய பொண்ணுமா, இப்படி பண்ணிட்டாலேம்மா. என்னம்மா பண்றது, அவளோட விதி அவளை சும்மாவா விட்டுச்சு. இளமரத்திப்பட்டி மைனரு நம்ம கண்ணம்மா மேல உசிரையே வச்சிருந்தாரு. நம்ம கண்ணம்மாவும் எப்படிமா இருப்பாவோ, அம்புட்டு அழகா இருப்பாளாண்டி அவ. ஏமா அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிருக்கலாமேம்மா. அந்த விஷயம் தெரிஞ்சுதான் அவளுக்கு வேற ஒரு மாப்பிள்ளையோட நிச்சயதார்த்தம் பண்ணோம். அன்னைக்கு ராத்திரி ஒரே யோசனையா இருந்தா. நான் கூட என்னமோ ஏதோன்னு நினைச்சேன். ராத்திரியோட ராத்திரியா அந்த மைனரோட ஓடி இருக்கிறா. போனதும் போனாலம்மா, எங்கேயாவது போய் சந்தோஷமா வாழ்ந்திருக்க கூடாதம்மா. அப்படி ஓடி இருந்தாலும் பரவாயில்லையே. போனவ நம்ம ஊரே ஒதுக்கி வச்ச அந்த பாழடங்க பங்களாக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு அநியாயமா செத்து போயிட்டாளேடி, செத்து போயிட்டா. எல்லாரும் இப்படி வாயில போட்டுக்கணுமா, எல்லாரும் சேர்ந்து இந்த பங்களாக்கு ஒரு மந்திரம் அதுவும் இந்த ஊரே செஞ்சுச்சே. கேரளாக்கு போய் பெரிய பூசாரியா அழைச்சிட்டு வந்து பூசையும் போட்டு அதோட யாகமும் வளர்த்தாங்களே. சாவரா, பௌர்ணமி நான் ஒத்த சாவரா. நாளை கிழமை எதுவுமே இல்லாம இப்படி எல்லாரும் செத்துக்கிட்டே இருந்தா இதுக்கு என்னைக்கு தான் முடிவு வருமோ? அப்படி என்னதான் இந்த பங்களாக்குள்ள இருக்குன்னு தெரியலையே, தெரியலையே.
வந்து விட்டாய் பகல் நேரம் மட்டும் என்னை விட்டு விடு விளையாட சொல்லிவிட்டு விதி மீறும் போது என்னை வேண்டான்னு சொன்னா உள்ள தாங்குவா எல்லை இல்ல ஒரு இரவு தோன்றுமா கொள்ளை செய்ய இந்த இளமை போதுமா என்னுள் பூகம்பம் நடத்தடா என்னுள் உன்னை வைத்து இதழை மூடடா தீயாய் மோகம் என்னை கொல்ல மழையாய் முத்தம் தருவாயா இதழில் வழியும் கவிதை எந்த நடையில் மழையாய் பொழியதா லொகேஷன் 20 கிலோமீட்டர் நானுங்க அதும் பாட்டுன்னு போய்கிட்டே இருக்குதே ஒண்ணுமே புரியலையே ஒரு இருட்டாவே இருக்குது வேற பயமா இருக்குது தத்து மயிலேறிடும் சண்முகா சக்தி வடிவேல் வடிவேல் வேல் சக்தி வடிவேனுடும் தத்து மயிலேறிடும் சண்முகா உனக்கு குறையுள்ளதோ வடிவேனுடும் தத்து மயிலேறிடும் சண்முகா உனக்கு குறையுள்ளதோ சக்தி வடிவேனுடும் தத்து மயிலேறிடும் சண்முகா உனக்கு குறையும் உலகோ முருகா உனக்கு குறையும் உலகோ வடிவேனுடும் தத்து மயிலேறிடும் சண்முகா உனக்கு குறையும் உலகோ சக்தி வடிவேனுடும் அப்பாடா இந்த இடமா தான் இருக்கும் யோ ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க மேலே போய் பவர் ஸ்டார் பார்த்துட்டு வந்துடுறேன் ஓகேவா இப்போ மட்டும் தனியாக விட்டு போங்க வர சில இடத்துல கரண்ட்டே இல்லை ஆனால் இங்கே மட்டும் பவர் இருக்குது ஒருவோட பவர் இருக்கிறதாலோ இன்னும் கொஞ்சம் ஒரு 1.5 அடி வளர்ந்தோம்னா நம்ம சினிமாவோட பெரிய ஹீரோ வந்திருக்கலாம் என்ன பண்றது நம்ம கொடுத்து வச்சுதான் அவ்வளவுதான் இருக்கிறத வச்சு ஓட்டுவோம் இல்ல ஓப்பனே ஆக மாட்டேங்குது ஆயிடுச்சு திரை வரி வட்டி வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி எங்களோடு வயலுக்கு ஏத்தம் ரைத்தாயா நீர்பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா நாட்டு நட்டாயா களை பறித்தாயா வாழ் உழவர் யார் அவன் யாரா இருக்கும் முட்டா பேலுக ஒரு பத்தி படத்தை பார்க்க விடுறாயில ராஸ்கல் எவனுமே இல்ல யாரா நீ குட்டி சத்தமா மனுஷனடா நீ குட்டி சத்தமா இருக்க இல்ல சார் நான் தான் சங்கர் என்னது சங்கரா நான் ஐ சங்கர் பார்த்தா நீ லோ சங்கரா இருக்க அது இல்ல சார் சினிமாவுல ப்ரொடக்ஷன் மேனேஜர் சங்கர் சினிமாவா உன்னை நம்பி உள்ள கூட்டிட்டு போலாமா எங்க கால் இருக்கான்னு நான் பாக்குறேன் ஆமா சரி நீ மேனேஜரா சரி கூட்டிட்டு இருக்கான்னு பாப்பாமா நமக்கு கழிச்சிட்டு கடிச்சிரும் வணக்கம் சார் வணக்கம் தம்பி என்னப்பா நீ சும்மா ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க சரி இந்த லொகேஷன் உனக்கு எப்படி தெரியும் நீங்க என்ன சாதாரண ஆளா சார் பவர் ஸ்டார் நீங்க எங்க இருக்கீங்க எங்க போறீங்க எல்லாமே வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல லைக் அல்லுதே சரிப்பா இந்த பேஸ்புக் வாட்ஸ்அப்ல எல்லாம் வேலை பார்க்கறாங்களே ரொம்ப கடினமா இல்ல யார்ப்பா சம்பளம் கொடுக்கறா சார் இவங்க வேற கிரகத்துல உள்ள ஆளுங்களா இருக்கு சார் ஓ சொந்தக்காரங்களா சரி அதெல்லாம் விட்டுரு இப்போ நீ என்னத்துக்கு இங்க வந்திருக்க அது வந்து சார் ஏற்கனவே ஒரு படத்துல நடிச்சிருக்கீங்க சரி அது என்ன படம் அதாவது வந்து ஏற்கனவே நடிச்சு முடிச்சிட்டீங்க ஒரு நாள் பேலன்ஸ் படம் பேரு நல்ல குடும்பம் அந்த படத்தோட மேனேஜர் நான் தான் ஐயோ நீயா அப்படியா நினைவு வந்துச்சு இல்ல சார் என் படமெல்லாம் முடிஞ்சுச்சு ஒரே ஒரு ஃபைட் மட்டும் நீங்க 2 நாள் காய்ச்சி கொடுத்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சிடும் அப்படியா
சரி டேட் வந்து என்ன இவ்வளவு யோசிக்கிறாரு? 18ஆம் தேதி எடுத்துக்கிறியா? ஐயோ ரொம்ப சந்தோஷம். இந்த உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேங்க ஐயா. ஏ லூஸ் மாதிரி பேசாதடா. 2020 வரை டேட்டே இல்லடா. ஐயோ அது ரொம்ப லாங்கா இருக்குதுயா. இந்த மாசத்துல இந்த வருஷத்துல கொடுங்க ஐயா. இந்த படம் முடிஞ்சாதான் எனக்கு கல்யாணம். என்னது கல்யாணமா? ஏற்கனவே கல்யாணம் பத்திரிக்கைலாம் கொண்டு வந்து கொடுத்தா? இது வேற செட்டப். இது செட்டப்பா? இல்ல செட்டப் பாக்ஸ் மாதிரி இருந்துகிட்டு உனக்கு செட்டப்பா? அது இல்லைங்கய்யா. நீங்க 2 நாள் கால் ஷீட் கொடுத்தீங்கன்னா ஃபைட் முடிஞ்சிடும். ப்ரொடியூசர் டைரக்டர் சந்தோஷப்படுவாங்க. நீங்க கால் ஷீட் கொடுங்க. யோ டேட் கொடுத்தா பணம் கொடுப்பாங்களாயா? கால் ஷீட் கொடுத்துட்டீங்கன்னா உடனே ப்ரொடியூசர் சொல்லி பணம் வாங்கி கொடுத்துருவேன். யோ இந்த பாரு செக்குக்கு வாங்கி கொடுத்தா எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு தான் செக்குனா பிடிக்காது, அதனால கேஷாவே கொடுத்துறேன். சரி அவங்கள போய் சீக்கிரம் வர சொல்லு, பணத்தோட வர சொல்லு. டேட் தர எடுத்துக்கிறியா? அப்ப கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கையா? அப்ப டைரக்டர் சொல்லிடலாமா? யோ டைரக்டர் சொல்லு, ப்ரொடியூசர் ஊர் உலகத்துக்கே சொல்லியா? ஐயோ இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். போன காணுமே. யோ போன் வாங்கிட்டானடா இருக்கு. ஐயா இருக்கு சார். ரொம்ப நன்றி சார். போசாமி அப்படியே போசாமி, கதவை திறக்காமே வெளியே போடா சாமி. ஹலோ டைரக்டருங்களா? சரியான லூசு பேலா இருப்பான் போல. பாட்டில் உயரத்துல இருந்துகிட்டு இவன் படத்தை பத்தி பேசுறானே. வஞ்சரம் பண்ணிருக்கானா? கொஞ்சம் பாத்து போனா நீ பாட்டு ஒரே பேச ஏறாகுதா நன்றி நாளா வஞ்சர மீன் 1 கிலோ கொடுங்கயா. எங்கடா மாமூல? ஐயா காலையில இருந்து வியாபாரம் இல்லையா? என்னடா துட்டு கட்ட வியாபாரம் இல்லன்ற? 1000 ரூபாய் தல கூட குடுற. அட்டிங்க கல்யா சொல்லுங்கற. வரல நான் கீச்சிடுவேன். சாவடிச்சிடுவேன். ஏய் உனக்கு தனியா சொல்லணுமா? துட்டங்க சொல்லுங்கற. ஏய் போய் எல்லாரும் வசூல் பண்ணுவாங்கடா. போங்கடா. ஏய் இந்த கலர் கிட்ட கரன்சி கிட்ட பார்க்கலாமா? பா ஆறுகிலே மாமூல குறி. நீ என்ன மார்க்கெட் ஏல எடுத்துக்கியா? ஏல எடுத்தாதான் குடிப்பியோ? ஆமா பாறா குடித்துட்டே. எடு ஏல எடுத்தாதான் துட்டு கொடுப்பாங்களாமே. முதல்ல முனிசிபாலிட்டி ரசீத கொடு, அப்புறமா பணம் கொடுக்குறேன். ரசீது தானே தோ குடுக்குறா. வா வாடி வாடி துட்டு கட்ட கதைய சொல்றீங்க. ஏய் புச்ச வரடா. வாடி யார்கிட்ட? ஏய் இப்படி அநியாயம் பண்றீங்க. காசு கேட்ட ஓவரா பேச. தட்டி கேக்க ஒருத்தன் வருவான்டா. வந்துட்டல. இப்ப என்ன நடக்குது பாரு. ரசீதா ஏய் புச்ச வரடி. ஏய் யார் நீ? அதர்மத்தை தட்டி கேட்க வந்த அவதார புருஷன்டா. அப்போ கிருஷ்ணனா நீ? நான் தான்டா. டைரக்டர் சார் ஓகேவா? பவர் பண்ணா ஓகே இல்லாம எப்படி இருக்கு தலைவரே? டைரக்டர் சார் சாங் எப்போ வரும்? அடுத்த வாரமே வச்சுக்கோ. ரிலீஸ் எப்போ சார் வச்சிருக்கீங்க? பெரிய கம்பெனியை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கோம் சார். கண்டிப்பா ரிலீஸ் டேட் சீக்கிரம். இந்த படத்துல எனக்கு அவார்டு கண்டிப்பா கிடைக்கும். ஏய் ஜாதகரன் கண்டிப்பா கிடைக்கும் சார். சரி க்ளோஸ் அப் ஏதா இருந்தாலும் எடுத்துருங்க, அதான் முக்கியம். எவரிதிங் பர்ஃபெக்ட் சார். சரி ரொம்ப மகிழ்ச்சி. பேக்கப் சொல்லுங்க. சொல்லிடலாமா? ஓகேவா? இதுல என்ன தயக்கம் சொல்லிருங்க. சரி சொல்லிடுறேன். பேக்கப் சார். நான் எத்தனை தடவை தான் சார் உங்களுக்கு சொல்றது? ஐஸ்வர் ராய், கானா கபூர் இந்த மாதிரி வட இந்திய ஆக்டர்ஸ்லாம் சொல்லுங்க சார். அதை விட்டு சும்மா என்ன சார் நீங்க? சார் நான் ஒத்துக்கலாம் சார், பட் ரசிகர்லாம் ஒத்துக்க மாட்டாங்க சார். சார் நான் அதையும் மீறி நான் பண்ணாரு என் ரசிகர் தீக்குளிப்பு, கொந்தளிப்பு, நாட்டு சட்ட திட்டம் எல்லாமே பாலாகும் சார். சொன்ன புரிஞ்சுங்க சார். ஏன் சார் இப்படி இருக்கிறீங்க? இந்த பிடிப்பா தம்பி, ட்ரெஸ்ஸை கழட்டுங்க தம்பி. சூப்பரா இருக்குங்க. அழகா இருக்கு. அண்ணே அண்ணே
என்ன தம்பி ஃபோன் வந்திருக்குண்ணே. ஐயோ இந்த ஃபோன் வந்தாலே பயமா இருக்கு. ஹலோ தலைவா, வேலூர் மாவட்டம் காட்பாடியிலிருந்து உங்க படம் எனக்கு உசுறு தலைவா. முதல் சோழியே பாத்துருவேன். சரி சரி, ரொம்ப நன்றி தம்பி. தலைவா, எங்க ஊர்ல உங்களுக்கு ரசிகர் மன்றம் ஆரம்பிக்க போறோம். நீங்க தான் வந்து திறந்து வைக்கணும் தலைவா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் தம்பி. நிச்சயமா வருவோம் தம்பி. தம்பி டேட் மட்டும் எனக்கு கரெக்டா சொல்லணும், சரியா? நான் கண்டிப்பா வரேன் தம்பி. ஐயோ தலைவா, கேட்டது வரேன்னு சொல்லிட்டீங்களே. நீங்க தான் தலைவா உண்மையான ஹீரோ. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் தம்பி. சரிப்பா, நீ வந்து என்ன பண்ற, டேட்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. நான் ஷூட்டிங்ல ரொம்ப பிஸியா இருக்கேன்பா. அப்படியே தலைவா, என்ன படம் தலைவா? தம்பி என்ன தம்பி நீங்க? தம்பி தந்திரன் ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்கேன் தம்பி. சூப்பர் தலைவா. ரிலீஸ் அன்னைக்கு உங்க கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்றேன் தலைவா. தம்பி ரொம்ப சந்தோஷம் தம்பி. தலைவா போன வச்சிராதீங்க. சொல்லுங்க தம்பி, என்ன தம்பி இன்னும் என்னப்பா வேணும்? தலைவா, படத்துல உங்க சந்தானம் ரொம்ப கலாய்க்கிறாரு. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் போன் நம்பரை கொடுங்க, பதிலுக்கு நான் அவரை கலாய்ச்சிடுறேன். தம்பி இது ஒண்ணு இல்ல தம்பி, சினிமா தான் தம்பி. இது வெறும் நடிப்பு தான் தம்பி. சரி அதை நான் பாத்துக்கிறேன். சரி டைம் ஆச்சு தம்பி, டைரக்டர் கூப்பிடுறாரு, நான் போயிட்டு வரேன். போனை வச்சுட்டுமா? எதா இருந்தாலும் நைட்டு பேசுங்க தம்பி, சரியா? ஓகே தலைவா. உடல் மண்ணுக்கு, உயிர் உங்களுக்கு. ரசிகர்னா உயிரை கொடுக்கணும், இவன் உயிரை எடுக்கிறான். ஏண்டா போன் ஆஃப் பண்ணிக்க கூடாது லூசு பால. அண்ணே காலையில இருந்து 50 வாட்டி போன் பண்ணிட்டானே, உங்ககிட்ட பேசி ஆகணும்னு அடம் பிடிக்கிறான். சரிடா, ஷார்ட்ல இருக்கும்போது யாராவது போன் பண்ணாங்களா? ஆமாண்ணே, மேனேஜர் குணான்னு ஒருத்தர் போன் பண்ணாருண்ணே. முட்டாப்பல முன்னாலே சொல்லக்கூடாதா? இல்லனே, நாளைக்கு பென்னி மில்ல ஷூட்டிங் இருக்குன்னு குணா சார் சொன்னாருண்ணே. சரி சரி, எனக்கு எல்லாம் தெரியும். ஷூட்டிங்கு டயத்துக்கு வரக்கூடாது, ப்ரெஸ் மீட்டிங் அட்டன் பண்ணக்கூடாது. இப்படிலாம் இருந்தால் தானே நமக்கு பெரிய கிரேஸ் கிடைக்கும். தம்பி என்ன தம்பி, போன படத்தில் கட் அவுட்டில் பாலை ஊற்றிச்சோன்னா மோரை ஊற்றி விட்டீங்க. டைரக்டர் சார் நான் போய்ட்டு வரேன் சார், கேமராமேன் சார். படம் வெற்றி தான், சக்ஸஸ். அடுத்த படத்துல பட்டைய கிளப்பிடுவான். எவ்வளவு அழகா பாருங்க, அங்க பாருங்க. ஐயா எனக்கு ஆட்டோவரா போடுங்க. ஐயா எனக்கு ஆட்டோவரா போடுங்க. எனக்கு போடுங்க. ஐயோ ஐயோ ஆமாங்க, என்னங்க நடிச்சீங்க சார், நடிச்சு பாத்தீங்களா? ஐயோ ஐயோ சான்ஸே கிடையாது. நிறைய பாத்துருக்கேன் சார், நான் 50 முறை பார்த்தேங்க. ரொம்ப நல்லா இருக்கு சார். அப்படியா? ஐயோ ஐயோ, நீங்க தான் தீ குளிக்கிறது சொன்னீங்க ஒரு படம் ரிலீஸ் ஆகலாம் அன்னைக்கு. ஆமா சார், பெட்ரோலோட வந்திருக்காரு ஒருவர். ஏங்க நான் பசுமாட்டு பால் தாங்க ஊத்துவேன் எப்போதுங்க. குமார் வண்டி நிப்பாட்டுப்பா. ஒரு மைனா வர மாதிரி தெரியுதப்பா. இருப்பா மைனாவானே. ஐயோ டைம் ஆச்சு, சீக்கிரம் புறப்படுமா. சுப்பனா என்ன சுப்பனா? சென்னைக்கு தானே போறீங்க சார், எனக்கு கொஞ்சம் டிராப் பண்றீங்களா? அப்படியா? உனக்கு கார் எதுவும் அரேஞ்ச் பண்ணலையா? புக் பண்ணிருக்காங்க சார், ரொம்ப லேட் ஆகுமா? நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா போகணும் சார். சரி வாமா, சேவை செய்யறதுதானே நம்ம பழக்கம். தேங்க்ஸ் சார். சரிம்மா சீக்கிரம் ஏற்கோ. பார்த்து உட்காரமா, என்ன இடிச்சிடாத. அம்மா கதவு நல்லா சாத்திக்கோ. குமார வண்டி எடுப்பா குமார. பவருக்கும் லட்டுக்கும் ஏதோ ஒரு விதத்துல சம்பந்தம் இருக்கு. ஹலோ, என்னம்மா எப்படி இருக்க? சாப்பிட்டீங்களா? சரிம்மா, நான் மார்னிங் 5 மணிக்கெல்லாம் சென்னைக்கு வந்துடுவேன். சென்னைக்கு வந்தோடனே நேராக வீட்டுக்கு தான். பத்திரமா இருங்க சரியா? சரிம்மா சரிம்மா சரி. டே குமார், பார்த்து பத்திரமா ஓட்டுறா. உன்னை நம்பி மார்னிங் 5 மணிக்கு சென்னைக்கு வரேன்னு உங்க அண்ணிட்ட சொல்லிட்டேன்டா. சரிங்கண்ணே. பார்த்துப்போ என்ன? அண்ணே டவுட்டே வேணாண்ணே, ஷார்ப்பா போயிடலாண்ணே. தம்பியை பத்தி தெரியாதா என்ன? சரி பத்திரமா போ. சுப்ரா, இப்ப எத்தனை படமா பண்ணிருக்க? இப்ப ரன்னிங்ல 3 படம் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஒரு படம் ஆஸ்கார் பிலிம்ஸ்ல, இன்னொரு படம் பாலா சார் படம், இன்னொரு படம் லிங்குசாமி சார் படம் சார். நெக்ஸ்ட் இயர்ல நல்லா பிஸி ஆயிடுவேன் சார். சூப்பர் சூப்பர், நல்லா நடிக்கிறமா. உன் எதிர்காலம் எங்கேயோ போறமா. தேங்க்யூ சார். மேடம், டேட் கொடுக்க முடியாத அளவுக்கு அண்ணன் பிஸியோ பிஸி. மேடம், தமிழ்ல 8 படம், மலையாளத்துல 4 படம், ஏன் ஹிந்தில 2 படம், எல்லாம் பெரிய கம்பெனி. இதுல யாரு காம்பினேஷன் தெரியுமா? நம்ம அமிதாப் பச்சன் சாரோட. அப்ப சார் கால் ஷீட் டைரி ஃபுல்லுன்னு சொல்லுங்க. டைரி வாங்கவே. ஆமா மேடம், அதனாலதான் அண்ணா ரஜினி சார் படத்துல நடிக்க முடியாமே போச்சு. நமக்கே தெரியாது, இவன் எப்படி அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கான். சார்
உங்களை கமல் சார் கூப்பிடலையா சார்? அப்படியா சார்? அட நீ வேறம்மா, நானே ஒரு ஃபங்க்ஷன்ல தான் அவரை சந்திச்சேன். பவர நீ அடுத்த படத்துல என் கூட நடிக்கணும்னு சொல்லி ஒரு செல்ஃபி எடுத்துட்டாருமா. பிஸியா இருக்காரு. இவர் ரெக்கமெண்ட் பண்ணா நம்மளும் பிஸி ஆயிடலாம். ஹலோ அம்மா, ஷூட்டிங்ல இருந்து கிளம்பிட்டேம்மா. பஸ்ல இல்லம்மா, நான் பவர் ஸ்டார் சார் கூட கார்ல வரேன். இல்ல ஒன்னும் பயம் இல்ல. நீங்க சாப்பிட்டுட்டு கதவை லாக் பண்ணிட்டு படுங்க, நான் காலையில வந்துடுறேன். சரிம்மா. சார் பக்கத்துல இருக்காரு, அதிகமா பேச முடியாது. வச்சுட்டா? குட் நைட்மா. சொப்னா, ஏதாவது சாப்பிடுறியாமா? இல்ல சார், ஈவினிங் ஷூட்டிங்ல டிஃபன் சாப்பிட்டேன், அதுவே போதும் சார். அப்படியா? போற வழியில பாத்துக்கலாம். சரிம்மா, அப்ப மகிழ்ச்சி. சார், இப்படி பேய் படம் பாக்குறீங்களே, உங்களுக்கு பயமா இருக்காதா? பயமா? எனக்கா? இது வரைக்கும் 1008 படம் பார்த்துட்டேன். பேய் தான் என்ன பார்த்து பயப்படும். பவருக்கு பயமா? இப்ப பேய் வந்தா கூட பவரை ஆட்டோகிரா போடுன்னு சொல்லி பேய் கேட்கும். சார், திடீர்னு பேய் வந்து உங்க முன்னாடி நின்னா என்ன சார் பண்ணுவீங்க? நானு சுடுகாட்டுல சுடி பண்ணுவேன். சார், பேய பார்க்காத வரைக்கும் எல்லாரும் இப்படிதான் சொல்வாங்க. அம்மா, நான் பேய பார்த்தாலும் பார்க்கலனாலும் நான் ஒன்றும் பயப்பட மாட்டேம்மா. என் பேர்ல பவர் இருக்குல்ல, நான் ஏன் பயப்படணும்? சரி, உன்னை ஊருக்கு அனுப்பிச்சு விட்டு சாமியார்கிட்ட வந்து வேப்பில் எடுத்துக்கிட்டு சும்மா சத்துன்னு அறையணும் ஒன்று. சார், அப்போ உங்களுக்கு நிஜமாவே பயம் இல்லையா சார்? எனக்கு எதுக்குமா பயம்? தம்பி, என்னப்பா சுக்குமாரு? அண்ணா தெரியலண்ணே. டேய், கொடுத்த காசுக்கெல்லாம் ஆயில் சர்வீஸ் பண்ணியா? அதெல்லாம் ஆயில் மாத்திட்டேண்ணே. அண்ணா அண்ணா என்னப்பா ஆச்சு? அண்ணா ட்ரை பண்ணிட்டே முடியல. இனிமேல் மெக்கானிக் வந்து தானே சரி பண்ணணும். மெக்கானிக் வந்து பார்க்கணுமா? ஏய் லூசு பல, இவ்வளவு பெரிய காட்டுக்குள்ள எங்கடா போய் மெக்கானிக் பாப்ப? அண்ணா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கண்ணே. நான் பக்கத்துல ஏதாவது கிராமத்துல ஏதாவது மெக்கானிக் இருப்பான், போய் கூட்டு வந்துடுறேண்ணே. அப்படியா? சரி பார்த்துப்போ, அந்த டார்ச் லைட் எடுத்துட்டு போ. சரி, மெக்கானிக்கு எவ்வளோ பணம் கேட்டாலும் அவனை கையோட கூட்டிட்டு வா. நீ போய் ஊதிக்கிட்டு இருக்காத. பவர் ஸ்டார் காருக்குள்ள உட்காந்துருக்கான்னு இந்த நேரத்தில் தூங்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு வந்து எனக்கு ஆட்டோகிராஃப் போடுனா என்னால போட முடியாதா? சரியா? சீக்கிரம் அழைச்சிட்டு வா. சரிங்கண்ணே. யாருப்பா அது எரிஞ்சிட்டு இருக்கிறது? சொந்தக்காரனா? ஐயோ இல்லைங்க, நான் வந்து கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதான் பக்கத்துல மெக்கானிக் இருந்தா கூட்டு போலான்னு வந்தாங்க. கார் எங்க நிக்குது? இங்க இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துல நிக்குதுங்கண்ணா. பாவம், அங்க இருந்தா நடந்து வர? ஆமாண்ணா, மெயின் ரோடு பக்கமா இருக்குன்னு பார்த்தா போயிட்டே இருக்குண்ணா. இன்னும் 1 கிலோமீட்டர் போனோமாப்பா. இன்னும் 1 கிலோமீட்டரா? கார்ல நீ மட்டும் வந்தியா, இன்னும் யாரும் கூட்டு வந்தியா? நடிகர் பவர் ஸ்டார் இருக்காருல்லண்ணா. ஆமா, அவர் காமெடி நடிகர், ரொம்ப ஃபேமஸானவராச்சே. என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்படியாண்ணா? அவர் தானே ஷூட்டிங் முடிச்சுட்டு கூட்டு போயிட்டு இருக்கேன்.
நான் அவரோட டிரைவர்னா. எனது பவர் ஸ்டார் வந்திருக்காரா? அவர் வந்தா மட்டும் அவரோட நின்று போட்டோ பிடிச்சிப்பியா? தம்பி தம்பி தம்பி, இவன் சினிமா பைத்தியம் தம்பி. ஷூட்டிங் வேற நடிகர்கிட்ட போட்டோ எடுத்துப்பான். கடைசி வரலாம் தான் பைத்தியம் தெரியாம கடைசியில செத்தே போயிட்டான் தம்பி. நான் போறேன் தம்பி. நின்று தம்பி, 1/2 கிலோமீட்டர்ல மெயின் ரோடு வந்துடும். மெக்கானிக் வடிவேல்னு ஒருத்தன் ராத்திரி எல்லாம் கடை திறந்து உட்காந்துட்டு இருப்பான். சரி சரி. அப்படியே பவர் ஸ்டார் கிட்ட மெக்கானிக் அட்ரஸ் நான் தான் சொன்னேன்னு சொல்லிடு தம்பி. ரொம்ப முக்கியம். என்னது? ஏமா குமார் எங்கம்மா போய் தொலைஞ்சா? போனு நாட் ரீச்சபிளே இருக்கேம்மா. சார், ஒருவேளை டவர் கிடைக்கலையோ என்னவோ. ஏமா 1 ரூபா காசு பூத்துல போட்டு போன் பண்ண கூடாது? ஒருவேளை அவசரமா வந்துட்டு இருக்காரோ என்னவோ. எங்க வந்துட்டு இருக்கானே என்னமா. ஐயோ ஏமா, காத்து பாத்தியா எவ்வளவு ஜில்லுன்னு இருக்கு. ஏதோ மலையில வருமோ? ஆமா சார், மழை வர மாதிரி தான் இருக்கு சார். சார், என்னமா? எனக்கு எதுவும் சரியா படல சார். பயமா இருக்கு சார். பயமா இருக்கா? ஏமா அந்த காத்துக்கு போய் பயப்படுற? எவ்வளவு ஜிலு ஜிலுன்னு இருக்கு. இந்த சோத்தை அனுபவிக்க முடியாம இருக்கேம்மா. சார், உங்களுக்கு கேட்டுதா? என்ன கேக்குதா? யாரோ போயிடு போயிடு கத்துறாங்க. என்னம்மா நீ காத்துக்கு போயிட்டு கத்துறாங்க சுத்துறாங்கன்ட்டு? இல்ல சார், உரிமையோட சொல்றாங்க போயிடுன்னு. ஒருவேளை உன் தாய் மாமா நிப்பானோ? ஏமா உனக்கே இப்படி டவுட்டா இருக்கேம்மா. அப்படி யாருமா நிப்பா? அப்படி யாரும் இல்லம்மா. இல்ல சார். சார் லூசாமா நீ? காத்து சத்தம் அப்படி கேக்குது. இல்ல சார், காத்து சத்தம் இல்ல. யாரோ உரிமையா போயிடு போயிடுன்னு சொல்றாங்க சார். சார் யாரும் இல்லம்மா. யாருமா கத்த போறா? ஏமா நல்லா தானே வந்த? நானே இந்த குமாரக்கானன் ஒரே டென்ஷனா இருக்கேன். நீ என்னடானா பேய் கதையும் பிசாசு கதையும் சொல்லிட்டு இருக்க. சரி இந்த பாருமா, ஷூட்டிங்ல எதுவும் பேட்டா கிட்டா கொடுத்தாங்களா? ஐயோ சார், என்ன சார் எந்த நேரத்துல என்ன பேசிட்டு இருக்கீங்க? சரி சரி, நீ இங்க பாரு. என்ன பாருமா நீ. நீ ஒன்னும் பயப்படாதம்மா. நான் பவர் இருக்கல்ல, தைரியமா இரு. அடுத்த படத்துல புக் பண்ணி வெயிட்டா சம்பளம் வாங்கி தரேன். என்ன ஏமா உன்னை எதுக்கு நான் வெளியில கூட்டு வரேன்? நீ பயப்படுறேன் தானே? ஒன்னும் பயப்படாதம்மா. வா அப்படியே வா, காத்து பாரு எவ்வளவு ஜிலு ஜிலு ஜிலுன்னு அடிக்குது. குமார் வேற போனே எடுக்க மாட்டேங்கிறான் சார். நாய் சத்தம்லாம் கேக்குது சார். பேய்ங்கிற வெளியே வந்தா நாய்ங்கிற, என்னம்மா இது? ஏமா டிரைவருக்கு நான் ஒழுங்கா தான் சம்பளம் கொடுத்தேன். அவன் வேணும்னே எனக்கு ஆப்பு வச்சுட்டானோ? என்ன சார்? சார் அங்க பாருங்க சார், எவ்வளவு பெரிய பங்களா. ஆமா, இது வரைக்கும் பார்க்கவே இல்லையே. நானே இப்பதானே பார்த்தேன் சார். பங்களா ஓனரை கேட்டு டிரைவர் வர வரைக்கும் அங்க போய் ரெஸ்ட் எடுக்கலாம் சார். இருமா, குமார் இப்ப வந்துருவாமா? ஆமா, குமார பத்தி தான் எனக்கு தெரியுமே. 1 மணி நேரமா போன் பண்றீங்க, போனே எடுக்கல சார். சும்மா ஏதாவது பேசாதீங்க, வாங்க சார் போலாம். யோசிக்காதீங்க, வாங்க போலாம். அழகான பங்களா, அங்க போயிட்டு நம்ம உட்காந்துட்டே கூட போனை ட்ரை பண்ணலாம் சார். குமார் போன் எடுத்தா நம்ம சொல்ல போறோம். நான் பண்ற யோசனை நீ சொல்ற? ஆமா சார். சார் வாங்க சார், பேசிட்டே இருக்கீங்க. இருட்டுக்குள்ள நாயெல்லாம் கத்துது, ரொம்ப பயமா வேற இருக்கு. வாங்க சார் போலாம். லட்டு மாதிரி தெரியுது. வா போலாம். வா வாமா வாமா, வலது கால எடுத்து வச்சு போவோம்.
ஹவுஸ் ஓனருக்கு அனிமல்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் போல. டிஸ்கவரி சேனல்ல ஏதோ வேலை பார்த்துருப்பாரு போல. ஒரே பறவை சவுண்டா இருக்கு. அந்த பக்கமா போய் நம்ம பார்க்கலாம் வாங்க. என்ன யாருமே இல்லாத இடத்துல இவ்ளோ பெரிய பங்களா? சுப்பனா, இங்க கண்டிப்பா வாட்ச்மேன் இருப்பான். இவ்வளவு பெரிய பங்களா பாருமா. என்ன சார் ஆள் நடமாட்டமே இல்லாத மாதிரி இருக்கு. ஆள் இருக்க மாதிரி இருக்கு. ஹலோ ஹலோ சார், வீட்ல யாராவது இருக்கீங்களா? யாருமே இல்லையா சார்? நான் தான் நடிகர் பவர் ஸ்டார் வந்திருக்கேன். பவர் பவர். சார் முதல்ல ஸ்விட்ச போடுங்க. இந்த வீட்ல பவர் இருக்கான்னு பார்க்கலாம். சுவிட்ச் எங்க இருக்குன்னு தெரியலையே. அவசரப்பட்டு இந்த பொம்பளை பேச்சு கேட்டாலே இப்படித்தான் வகை தெரியாம மாட்டிப்போம். தடவ வேண்டியிருக்கு. என்னம்மா இது வித்தியாசமான வீடா இருக்கு? ஒரு சுவிட்ச் போட்டா எல்லா லைட்டும் எரியுது. சார் நீங்க போட்டது மெயின் ஸ்விட்சா இருக்கும். ஏமா பிரம்மாண்டமான வீடா இருக்கேமா? ஆமா சார். ஆமாமா. அம்மா ரொம்ப நாளா இந்த வீட்ல யாரும் இல்லாத போல இருக்கே. இவ்ளோ பெரிய வீட்டுக்கு ஒரு வாட்ச்மேன் கூடவா இல்ல? பக்கத்துல ஏதாவது டீ கடை போயிருப்பாரு. அதனால தானே கேட்ட சாத்தாம போயிருக்காரு. அதுக்காக வீட்டை பராமரிக்காம இப்படியா வச்சிருப்பாங்க? ஏமா இந்த வீடு மட்டும் கோடம்பாத்துல இருந்திருந்தா ஷூட்டிங்க்கு வாடகைக்கு விட்டு நிறைய சம்பாதிச்சிருப்பல. இப்போ ஒன்னும் கெட்டு போல. இந்த வீடு விலைக்கு விக்கிறா இருந்தா 5 படம் நடிச்சு அவுட் ரேட்ல விலைக்கு வாங்கிருப்பல. எனக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சா நானும் வாங்குவேன் சார். முதல்ல நல்ல நடிகைன்னு பேர் வாங்க சொப்பனா. சரி சார், நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். எங்க சத்தம் எங்க சத்தம்? சொப்னா சொப்னா என்னாச்சுமா? என்னடாச்சு? என்னாச்சுமா? சார் தலை தலை. ஏமா தலை அவுட்டர் ஷூட்டிங்ல இருக்காருமா? சார் அது இல்ல சார், அஜித் தலை இல்ல. ஏமா நீ என்ன கிறுக்குச்சியா? என்னம்மா உளறிட்டே இருக்க? ஊர் உலகத்துக்குலாம் தெரியும் அஜித் அண்ணன் தான் தலைன்னு. ஐயோ சார், ஃப்ரிட்ஜுக்குள்ள தலை இருக்கு சார். ஐயோ
ஏமா ஃப்ரிட்ஜுக்குள்ள பாட்டில் இருக்கும், ஐஸ்கிரீம் இருக்கும், ஃப்ரூட்ஸ் இருக்கும். நீ என்னம்மா உள்ள தலை இருக்குங்கற? ஆமா சார், தலை இருக்கு சார். ஐயோ அம்மா ஒண்ணுமே இல்லையம்மா. இத்து போன ஃப்ரிட்ஜா இருக்கேம்மா. என்ன? ஆமா சார். வாமா, ஏதோ பயந்துருக்கம்மா. வாமா, வாடா. அப்படியே வாமா, வாமா. பயப்படாதம்மா, பயப்படாத. உட்காரு உட்காரு, நான் இருக்கல்ல. சும்மா தைரியமா உட்காரு. உட்காருமா. ஏமா உனக்கு என்னதாம்மா ஆச்சு? இங்க ஒண்ணும் இல்லம்மா, நீ எதுவும் கற்பனை பண்ணிக்காத. நானும் உன் கூட தானே இருக்கேன். என் கண்ணுக்கு எதுவும் தெரியலையம்மா. ஏமா இப்படி பாக்குற? சரி, முதல்ல நீ போய் பேஸ் வாஷ் பண்ணிட்டு வா. போமா. டிரைவர் எப்படி வந்துருவான், வந்த உடனே போயிடலாமா? நீ பாத்ரூம்ல போய் பேஸ் வாஷ் பண்ணிட்டு வா. தைரியமா போ, ஒன்னும் பயப்படாத. சார், இந்த வீட்ல தனியா நடமாட பயமா இருக்கு சார். நீங்களும் துணைக்கு கூட வாங்கல. ஏமா வாஷ் பேஷன் பின்னாடி தான் இருக்கும். தைரியமா போமா, ஒன்னும் பயப்படாதம்மா. எதா இருந்தாலும் என்ன கூப்பிடுமா, நான் இருக்கல்ல. சரி, வர்றதுக்குள்ள ஒரு தூக்கத்தை போடுவோம். என்ன பண்றது? என்னாச்சு? சார், பைப்ல ரத்தம். எங்கம்மா? பைப்ல ரத்தம். சரிம்மா சரிம்மா, நீ இங்கே இருமா. இரு இரு, நான் பார்த்துட்டு வரேன். தண்ணி இவ என்ன ரத்தங்கிறா? லூசா இருப்பாளோ? ஏமா பைப்ல தண்ணி தானமா வருது, ஏமா இப்படி பண்ற? என்ன சார், எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? எல்லாம் ஒரு பிரம்மம்மா. பயப்படாதம்மா, நான் இருக்கேம்மா. ஏமா அப்படியேமா ஒண்ணு விட்டுருவேன். பயப்படாதம்மா, பயப்படாத. கூடவே இருங்க சார். பயப்படாத. கூல் கூல். என் கண்ணுக்கு மட்டும் எல்லாமே தெரியுதே சார். நீ ஏமா கவலைப்படுற? தைரியமா இருமா.
தலைவா உங்க பரம ரசிக காட்பாடி வேலை பேசுறேன் தலைவா. தலைவரே மன்றம் ஓபன் பண்ண டேட் கேட்டீங்களே, அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நாள் பவர்ஃபுல்லா இருக்கு தலைவரே. அன்னைக்கே உங்க கையால மன்றத்தை திறந்து வச்சீங்கன்னா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். உங்க ஜாலியை கெடுத்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க தலைவா. டேய் முதல்ல நான் வெளியே வந்தா தானடா மன்றத்தை திறக்க முடியும். தலைவா என்ன பதிலே காணோம்? தம்பி கண்டிப்பா வரேன் தம்பி, கன்ஃபார்மா நான் வந்துடுறேன் தம்பி. வந்துடுறேன். நன்றி தலைவா, ரொம்ப நன்றி தலைவா. உயிர் உங்களுக்கு. இந்த உயிர் பேய்ப்பா. அப்பா ஐயோ அப்பா என்ன யார் பொழந்தான் தெரியலடா. ஐயோ ஐயோ குறுக்குல இருந்து நெடுக்க வரைக்கும் வலிக்கிறா சாமி. ஐயோ அப்பா அப்பா உள்ளுக்குள்ள போட்டு இந்த கொடை குடைகிறா. சப்பா சொப்பனா சொப்பனா சொப்பனா. நான் தாமா எந்திரிமா. நான் தான் சொப்பனா, நான் தான் சொப்பனா. அம்மா நீ சொன்ன மாதிரி உண்மையிலே இந்த வீட்டுல பேய் இருக்குமா? இப்படியே தப்பிச்சு ஓடி போயிடலாமா? சார் டிரைவருக்கு போன் பண்ணுங்க சார். சரிம்மா. டே குமார, டே குமார போன் எர்றா. டே போன் எர்றாங்கறல முட்டாப்பள. எர்றா எர்றா. ஐயோ நடிச்சா. ஐயோ யாரு யாரு நீ? நான் தான் மகனா. ஐயோ சொப்பனா பயமா இருக்குமா? சார் வாங்க சார் போயிடலாம், எப்படியாவது போயிடலாம். எப்படி சொப்பனா நம்ம போறது? எல்லா வழியுமே அடைச்சு கிடக்கேப்பா. சார் மாடிப்படி இருக்கு சார், மேல ஏதாவது வழி இருக்கா பாக்கலாம். இல்ல பைப்பை பிடிச்சாவது எப்படியாவது தப்பிச்சிடலாம் சார். வாங்க சார். ஐயோ திறந்தாவது தப்பிச்சு ஓடி போயிருவோம். எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ் சார், இங்க கேட் எந்த பக்கமா இருக்கு? என்னடா அது? சரியான வழி இருக்குன்னு நினைக்கிறேன். வாமா போல, நல்லா கட்டி பிடிச்சுக்கோ. கதவு வேற சாத்தி. துணி மாத்திட்டீங்கல்ல, இங்க என்ன பண்றீங்க? போங்க வெளியில. எந்த பெயினே தெரியுமா? ஒவ்வொன்னும் ஒவ்வொரு விதத்துல இருக்கு. வாமா சொப்பனா அப்படியே தப்பிச்சு ஓடி போயிடலாம். சொப்பனா இது ஒரு பையா பல பையான்னு தெரியலமா. வாமா சீக்கிரம் ஓடி போயிடலாம். வாமா. சார் யாரோ பாட்டு பாடிட்டு இருக்காங்க சார். ஆமாமா. அவங்க கிட்ட போய் கேட்கலாம் சார். கண்டிப்பா வழி இருக்கும் சார். வாங்க சார் வாங்க. இங்க வந்து பார்த்தா அசிங்க அசிங்கமான பேய் இருக்கு. சார் அந்த பக்கம் குரல் கேக்குது சார். என்னமா கோயிலா? என்னதுமா? காயாத கானகத்தே சுதி இறங்குது பார். காயாத கானகத்தே. ஏய் சங்கீதம் சரியில்லை. சார் நாடகம் நடக்குதில்ல, கீழே போய் உட்காருங்க.
என்ன ஒரே பேய் கூட்டமா இருக்கு? முதல்ல எல்லாத்துக்கும் ஆதார் கார்டு எடுக்க சொல்லணும். உங்களுக்கு வரவிடாம தடுத்தல. அப்படியே வந்தீங்க. தங்கிட்டு போலாமே. தங்க இதென்ன சத்திரமா? ஐயோ. இன்னைக்கு ராத்திரி மட்டும் தாமா. ஆமா. இன்னைக்கு ராத்திரிக்கு மட்டும் தான் உயிரோட இருக்க போறீங்க. அம்மா மன்னிச்சுக்கோமா. தெரியாம வந்துட்டேம்மா. நான் இப்படியே போயிடுறேம்மா. அதெல்லாம் போக முடியாது. இது ஏன் இடம்? அத்துமீறி நுழைஞ்சிட்டீங்க. உங்களை வெளியே விட மாட்டேன். அம்மா நான் ஒரு நடிகருமா. என்ன இப்படி எல்லாம் மறக்க கூடாதுமா. நடிகரா உன்னை எந்த எம்ஜிஆர் படத்துல பார்க்கவே இல்லையே. ஏய் நீ யாருடி? நான் தான் நடிகை. 6வது படம் பண்ணிட்டு இருக்கேன். நான் உன்னை பத்மினி சாவித்திரி அம்மா படத்துல பார்த்ததே இல்லையே. நாடகத்துல வள வச்சிருப்போம். ஏய் கடைசியா இந்த படத்துல நடிச்சிருக்க? நடிகன்னு சொல்லி தப்பிக்க பாக்குறீங்களா? உண்மை சொல்லுங்க. சத்தியமா நான் நடிகர் தாங்க. நம்புறா நீ சிவாஜி கணேசன் கூட எந்த படத்துல நடிச்சிருக்க? நான் புதுசா வந்த நடிகருங்க. சிவாஜி சார் படத்துல நடிக்கலங்க. ஆனா ஒரு விஷயம் சொல்லிட்டா, நீங்க சிவாஜி சார் காலத்திலே இருக்கீங்க. அவர் பையன் பிரபு சார் நடிச்ச படம் ஹீரோவா இருக்காரு. அவருக்கு பிறந்த இன்னொரு பையன் விக்ரம் பிரபு நடிச்சு ஹீரோவா இருக்காரு. இப்ப 3வது தலைமுறை வந்திருக்கு. நீங்க முதல் தலைமுறையில நீங்க கிழட்டு போயா? நிறுத்து. நீ நடிகன்னு சொல்றியே, நடிப்புல உனக்கு நவரசத்தை பத்தி தெரியுமா? ஷூட்டிங்ல எடுக்கிற பலரசம் தான் தெரியும், நவரசம் தெரியாது. நவரசம் தெரியாதவை எப்படி நடிகனா இருக்க முடியும்? ஏய் உனக்கா தெரியுமா நவரசம்? எனக்கு வீட்ல வைக்கிற மிளகு ரசம் தாங்க தெரியும். மோகனா மயங்க வந்து நடிக்கிறா. நிஜமாவே மயக்கமாயிட்டா அவளை விட்டுடு. இல்ல மோகனா இவன் நடிக்கிறா. அமைதியாரு. மோகனா இவங்களை என்ன செய்யலாம்? கொன்னுடலாம். ஆமா மோகனா கொன்னுடலாம். ஐயோ ஐயோ ப்ளீஸ் வேணாங்க வேணாங்க. எங்களை விட்டுக்க. நாங்க 2 பேரும் அப்படியே ஓடி போயிடுறோம். நீங்கெல்லாம் பழைய பேயா இருக்கனால என்னை பத்தி தெரியக்க உங்களுக்கு சான்ஸே இல்ல. வளர்ந்து வரும் காமெடி நடிகர் நானு. எனக்கு மட்டும் தமிழ்நாட்டுல 5 லட்சம் ரசிகர் மன்றமோ 50 லட்சம் பேர் ரசிகர் இருக்காங்க. குழந்தைய மனசுல இப்பதான் இடம் பிடிச்சிருக்கிறேன். இப்ப கூட அந்த ரங்கம் ஷூட்டிங் முடிச்சுட்டு இந்த ரூட்ல வரும்போது கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அந்த நேரத்துல என்ன பண்ண தெரியுமா? கார் டிரைவரை மெக்கானிக்கா பார்க்க அனுப்பிச்சு அந்த நேரத்துல சரி வீட்டுல ரெஸ்ட் எடுக்கலான்னு நானும் கடகராசிக்காரி சொப்பனாவும் வீட்டுக்குள்ள வந்தோம். நான் சொல்றதுல உண்மைதாங்க. என் பேச்ச நம்புங்க. நீங்க பேய் இங்கிலீஷ் தெரியுமா? ப்ளீஸ். நடிகன்னு சொல்ற ஒரு நடிகை கிட்ட இப்படி நடந்துக்கிறது? நம்ம கூட நடிக்கிற நடிகைகளை நம்ம சகோதரியா தான் பார்க்கணும். அவங்க கிட்ட கண்ணியமா நடந்துக்கணும். நடந்துக்கிறேன். இனிமேல் கண்டிப்பா நடந்துக்கிறேங்க. ஆல் பேஸ். போடா. இவங்கிட்ட ஏன் பேசிக்கிட்டு இருக்க? ஆமா மோகனா கொன்னுடலாம். என்கிட்ட தப்பவே முடியாது. பொய்யா சொல்றேன் என்கிட்ட. பக்காமே பிடிக்கும்டா. இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு பைத்தியம் தாண்டா பிடிக்கும். கோழி கூட காலையில எந்திரிச்சு சுறுசுறுப்பா இருக்குடா. கோழிக்கு நைட்டு கோட்டை கொடுத்து பாருங்க, காலைல எவ்வளவு சீக்கிரம் எழுந்ததுன்னு தெரியும். பேரு சிவாங்க. இந்த வீட்ல தாங்க இருக்கேன். பாப்பா நீங்க உங்க வீட்ல இல்லீங்களா? யாருங்க இந்த கோ எக்ஸ்பிரஸ்? She is my wife. Respect. வணக்கங்க. அவரை சௌமியா மேட்டர்ல இருந்து எப்படியாவது கட் பண்ணுண்டா. இந்த லவ் விஷயத்துல ஹீரோயிசம் காமெடி இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிறா. இதெல்லாம் கம்மி பண்ணிட்டு சென்டிமெண்ட கொஞ்சம் தூக்கல வச்சாதான் லவ் ஒர்க் அவுட் ஆகும். எப்படி இருக்கு? நல்லா இல்லடா. அப்புறம் ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? அடியே அந்த கிளியே கொடியே அது பச்சை கொடியே ரெடியே அந்த இப்ப ரெடியே நீ தாண்டா எப்படியாவது என் லவ் ஹெல்ப் பண்ணி சௌமியாவோட என்ன சேர்த்து வைக்கணும் பண்றேன்.
நான் வேற ஒருத்தரை லவ் பண்றேன். என்ன சௌமியா சொல்ற? யார் சௌமியா அவன்? எங்க இருக்க அவன்? சௌமியா என்கிட்ட இல்லாத சிமிட்ட என்னமா இருக்கு? இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சீங்க. இதெல்லாம் நீங்க தானா? ஆமாங்க, நான் நடிச்ச காமெடி படத்தோட காமெடி காட்சிங்க. ஓனா இவரு நம்ம இனம் இல்ல, இதுல ஏதோ மாஜாலம் இருக்கு. டேய் நிறுத்து. ஆமா, இவர் நம்ம இனம்தான். நம்ம என்னன்னு சொல்றீங்களே, அப்ப நீங்க அவ்வளவு பேரும் நடிகர்களா? ஆமா, நாங்க எல்லாரும் நாடக நடிகர்கள். ஒரு காலத்துல தமிழ்நாட்டுல நாங்களும் பிரபலமானவங்க தான். சக்தி நாடக சபானா நாடக ரசிகர்கள் எல்லாருக்குமே நன்றாக தெரியும். நாங்கள் வள்ளி திருமணம் நாடகத்தை பலமுறை அரங்கேற்றி இருக்கிறோம். அப்படியா? நானே நாடகத்தை பார்த்தா சினிமாக்கே வந்திருக்கேன். உங்களுக்கெல்லாம் என்னாச்சு? எப்படி இறந்தீங்க? இந்த வீட்டுல ஏன் இருக்கீங்க? அது மானின் வயிற்றில் பிறந்தாலும் மாநில பெண்களிடையே வளர்ந்தது. அதல்ல, நாங்கள் பார்த்து எளிதில் தெரிந்து கொள்ளக்கூடிய விசேஷ அடையாளம். ஓஹோ, அதுவா? கண்ணாலே கோலம் போடுறாரு. உசுர இந்த கடை கடையரா. என்ன அழகு! நெஞ்ச குடஞ்ச அப்படியே ஆற்றாடா. சொம்பு புரியுது. இது வந்துடுறேன் ஏஜமா. நம்ம அழகுக்கு ஏத்த ஜோடி இவதான். அசத்திர வேண்டிதான். இவ நடந்து வரும்போது இவ்வளவு அழகா. ஐயோ, நீங்க அங்க இருங்க, நாங்க வரேன். அட 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 பியூட்டிஃபுல். நாடகம் சிறப்பா இருந்துச்சு. நன்றி. உங்க எல்லாரோட நடிப்பும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதிலும் மோகனோட நடிப்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவங்களுடைய முகபாவனை, நளினம், பேசுற வசனம், உச்சரிப்பு அருமை அருமை. கலைஞர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். நன்றியா. மோகனாவுக்கு என்னோட சின்ன அன்பளிப்பு. ரொம்ப நன்றி. நான் மோகனாவுக்கு பரிசு கொடுத்ததுக்கு நீங்க எதுவும் தப்பா நினைக்கலையா? ஐயோ இல்ல இல்ல, என்ன சொல்றீங்க நீங்க? மோகனா நல்ல நடிகைங்க. அவங்களுக்கு நீங்க சன்மானம் கொடுத்தது எங்களை ரொம்ப பெருமைப்படுத்துதுங்க. போட்டி பொறாம இல்லாத நாடகக்காரங்களா இருக்கீங்க. ஆமாங்க ஐயா. நீங்க எல்லாம் நல்லா வருவீங்க. உங்கள மாதிரி பெரியவங்க ஆசீர்வாதம் தான் எங்களை போல கலைஞர்களை மேலும் மேலும் வளர வைக்குது. பேச்சில எளிமை பாருப்பா. எங்க எசமானுடைய ராசி, நீ எங்க பெரிய இடத்துக்கு போயிடுவீங்க. ஐயா,
எங்க நாடகத்துல நீங்க நிறைகளை சொன்னீங்க, அதே மாதிரி குறைகளையும் சொன்னீங்கன்னா நாங்க கொஞ்சம் திருத்திக்குவோம். தம்பி, இது குறையில்லா நாடகம். நன்றி ஐயா. நாளைக்கு உங்க எல்லாத்துக்கும் நம்ம வீட்டுல விருந்து அவசியம் வரணும். ஐயா, நாளைக்கு விருந்துல அசைவம் உண்டுங்களா ஐயா? என்ன இப்படி கேட்டீங்க? கோழி அடிச்சு குழம்பு வச்சு ஆடு விட்டு அமுக்கலாம். பண்ணாரு விருந்து எப்படின்னு நாளைக்கு தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் நான் புறப்படுறேன். சரிங்க ஐயா. அவசியம் வந்துருமோனா ஐயா. அந்த நண்டு கண்டிப்பா உண்டுப்பா. எல்லாரும் கண்டிப்பா வந்துடுறாங்க ஐயா. வாங்க ஏசமா. நேரமாச்சு, இன்னும் வரலையே. ஆகா, வந்துட்டா. பண்ணையார வீடு ரொம்ப பிரமாதமா இருக்குல்ல? வாங்க 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 வாங்க. நண்டுகார் வந்துட்டாரே. வாங்க, உனக்கு அந்த இடம் இல்ல. வா 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 வா. டேய் தள்ளா. உட்காருமா, சாப்பிடுமா, இதையும் சாப்பிடுமா. நண்டு கிட்ட நடிக்கிற நண்டு எக்கச்சக்கமா இருக்கு, அள்ளி சாப்பிடுங்க. நண்டு இருக்குங்களா? அதோ இருக்கு. கோழியை நல்லா கடிங்க. பலே பலே. நண்டு எப்படி இருக்கு? அருமை. பேஷ் பேஷ். போதுமா? இன்னும் கொஞ்சம். போதும் போதும். தண்ணி குடிமா. எப்படி? போல போல. பாத்து தொடையில சிக்கிக்க போகுது. மோகனா, இது நம்ம வீடு, எல்லாரும் கூச்சப்படாம சாப்பிடுங்க. போதுமா? போதும். எலும்பு கூட என்ன இனிப்பா இருக்கு. மோகனா, கையை தொடச்சுக்கோங்க. இல்ல பரவாயில்ல, நானே பாத்துக்கிறேன். மோகனா, அரண்மனை மாதிரி இருக்க இந்த வீட்டை உனக்கு சுத்தி காட்டுறேன். வாமா. பரவாயில்ல வாமா. இல்ல நான் போறேன். வாமா. இந்த அழகான ஊஞ்சல்ல நீ உட்கார்ந்து நான் தாளாட்டணும். ஐயோ வேணாம். பரவாயில்ல வாமா, வந்து உட்காரு. சரி. சரிம்மா. ஊஞ்சல் மட்டும் அல்ல, என் மனசே ஆடுது. போதும். இன்னைக்கு பூரா ஊஞ்சலாட்டினாலும் நேரம் போறதே தெரியாது. சரி வரட்டுங்களா? இல்ல 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 இல்ல, இந்த அழகான வீட்டுல நீ பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. வா காட்டுறேன். வா மோகனா, வா. மோகனா, இந்த வீட்டிலேயே எனக்கு இந்த இடம் தான் அந்த புறம். இந்த கட்டிலு பர்மா தகல செஞ்சது. இந்த கட்டில என்னை எத்தனையோ பேர் சந்தோஷப்படுத்திருக்கிறாங்க. ஆனா முத தடவையா நான் மயங்கி கரங்கி கிடந்தது உன்கிட்ட தான். இந்த அழகுக்காக தான். எப்ப நாடகத்துல உன்ன முத முறையா பார்த்தனோ அப்பவே என் மனசை பறி கொடுத்துட்டேன். பச்சையா சொல்ற மோகனா, நான் விழுந்துட்டேன். என்ன சொல்ற மோகனா? மோகனா, நீ இல்லாத வாழ்க்கையே இல்ல. போயிட்டு வரேங்க ஐயா. போயிட்டு வாங்க. நன்றிங்க ஐயா. சரி, பரம திருப்தி. ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. போயிட்டு வாங்க ஐயா. வண்டியை மெதுவா ஓட்டிட்டு போங்க ஐயா. மோகனா, போயிட்டு வாங்க. வள்ளி,
உன்னை காதலித்து மாதம் 1 ஆகிறது. நீ வெட்கப்படும் அழகை என்னால் பார்க்கவே முடியவில்லை. என்னாலே பார்க்க முடியல. பின்னே நீ தலைகுனிந்து நிலத்தை பார்க்கும் பொழுது நீ வெட்கப்படும் அழகை நான் எப்படி பார்ப்பது? நீ ஏண்டா பாக்குற? நான் தான்டா நீங்கள் பார்க்கணும். வேட்டையாடுவதில் தான் வல்லவர் என்று நினைத்தேன். ஆனால் காதல் பேச்சிலும் வல்லவர் தானோ? என் பேச்ச கேட்க பேசாமல் இருந்திருந்தால் இந்த வள்ளி எனக்கு கிடைத்திருப்பாளா? உனக்கு கொல்லிதான். ஆகா, எனக்கு தான் வள்ளி. அற்புதமான காதல் காட்சி. என்னையே வெக்கப்பட வச்சிட்டால. ஆஹா, பூ மாதிரி இருக்கல. ஏசமா, உணர்ச்சி வசப்படாதீங்க ஏசமா. வந்து உட்காருங்க ஏசமா. ஏசமா, இந்த நாடக கோட்டையில நிறைய பேர் வருவாங்க, ஒருத்தர் கூட காணோம். டேய் சொம்பு, என் மோகன அழக நான் மட்டும் தானே ரசிக்கணும். அதனால ஊர்க்காரங்க யாரையும் வர விடாம நானே என் மோகன அழக ரசிச்சிட்டு இருக்கேன்டா. ஏசமா, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க ஏசமா. சொம்பு, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாதுடா. மோகனா, நமது சகாக்கள் எங்கே? வேற எங்க போயிருப்பாங்க? வெளியில போயிருப்பாங்க. அப்படியா? சரி, நானும் சென்று வருகிறேன். சொம்பு, நீ அங்கேயே பம்பு. என்னங்கய்யா இங்கே வந்துட்டீங்க? மோனா, உன்கிட்ட ஒண்ணு கேட்டேன், அதுக்கு நீ பதில் சொல்லவே இல்லை. உங்க கேள்வியே தப்பா இருக்கு. அப்புறம் எப்படி பதில் சொல்ல முடியும்? உன் மேல நான் கொல்ல ஆசை வச்சிருக்கேன். அத நீங்க மொத்த டிக்கெட்டையும் வாங்கணும் போதே தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சும் நீ ஏன் மௌனமா இருக்க? உன் சம்மதத்துக்காக நான் காத்துட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் ஐயா, நான் தப்பான பொண்ணு இல்ல, தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த செயின் உங்ககிட்டயே இருக்கட்டும். ஐயா, ஊர்ல நீங்க மரியாதையான ஆளு. உங்க மரியாதை எங்களால போக வேண்டாம். ஐயா, நாங்க கூத்தாடிங்க தான், ஆனா மானத்துக்கு கட்டுப்பட்டவங்க. நீங்க கொடுக்கிற சன்மானம் எங்களை பாராட்டுறதுக்கா இருக்கணுமே தவிர பாவம் பண்ணறதுக்கு இல்லைங்க. கூத்தாடிங்க எல்லாருமே வறுமையில இருக்கிறவங்க தான். அதை பயன்படுத்தி எங்களை வளைக்க நினைக்காதீங்கய்யா. ஐயா, நாங்க நடிக்கிற கதையில வேணா அந்த பொறுத்தராணியா நடிப்போம். ஆனா நிஜ வாழ்க்கையில அப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கலாம் ஐயா. வயிற்று பசிக்கு சோறு போட்டுட்டு உங்க உடம்பு பசி கேக்குங்களே, இது நியாயமா ஐயா? எசமா, இளநீ சாப்பிடுங்க. நீ ஒரு முள்ள மாதிரி முடிக்க வைக்கணும் எனக்கு மட்டும்தானே தெரியும். இந்த ஊருக்கே சொந்தக்கார ஏசமா நீங்க. இந்த ஊருக்குள்ள யார் வந்தாலும் உங்க நிலத்தை தாண்டி தான் போகணும். அழகானவங்களுக்கு அள்ளி கொடுக்கும் வள்ளல் ஏசமா நீங்க. இந்த உலகத்துல என்னோட யாரு அழகா இருக்காங்க? மன்மத ராசா யசமா நீங்க. உங்க கடைகண் பார்வைப்பட்டு புண்ணியம் அடைஞ்சவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. கடவுள் படைச்ச படைப்பிலே முதல் அழகா படைச்ச படைப்பே நீங்க தான் யசமா. இது வரலாறு யசமா. அப்படியாப்பட்ட நானு எப்படி பேசியும் என் வழிக்கு வரமன் என்ற அந்த மோகனம்
எசமா இளநீ வேணும்னா மரம் ஏறித்தான் ஆகணும். சில பொண்ணுங்க விஷயத்துல கொஞ்சம் இறங்கித்தான் போகணும். அவன் எதுக்கு ஒத்து வர மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கிற? நீ என்னமோ ஏறி இறங்கின தத்துவம் பேசிட்டு இருக்கிற. அவசரப்படாதீங்க ஏசமா. அழகா இருந்தாலே கொஞ்சம் திமிரு இருக்கத்தானே செய்யும். உண்மைதான்டா. அதிலும் மோகனா பேரழகு சொல்லவா வேணும். நீங்க தூண்டி போட்டீங்க, மீன் சிக்கல. நான் வலைய விரிச்சேன்னா கண்டிப்பா சிக்கும் ஏசமா. அந்த மோகனா மட்டும் என் வலிக்கு வந்துட்டா என் நிலத்துல 5 ஏக்கர் உனக்கடா. கவலையை விடுங்க வேசமா, மோகனா உங்களுக்கு தான். இந்த நல்ல செய்திக்காக நான் வீட்டுல காத்துட்டு இருப்பேன்டா. வெற்றியோட வரேன் ஏசமா. சிறு துரும்பும் பல்குத்த உதவுன்னு சாதாரணமா சொல்லல மோகனா. வள்ளி, உன்னை காதலித்து மாதம் 1 நீ மறுபடியும் பார்த்துடலாமா? வள்ளி, உன்னை காதலித்து மாதம் 1 நீ வெட்கப்படும் அழகை என்னால் பார்க்க முடியவே இல்லை. பஃபன் தம்பி பாருங்க, நம்ம முருகன் எப்படி கலக்கிறாருன்னு. காதல் பேச்சுல கதாநாயகர் கலக்குவாராச்சு. பெண்ணே, நீ தலைகுனிந்து நிலத்தை பார்க்கும் பொழுது நீ வெட்கப்படும் அழகை நான் எப்படி பார்ப்பது? வேட்டையாடுவதில் தான். இன்னொரு வாட்டி. நீங்கள் வேட்டையாடுவதில் தான் வல்லவர் என்று நினைத்தேன். ஆனால் காதல் பேச்சிலும் வல்லவர் தான். பேசாமல் இருந்தால் இந்த வள்ளி எனக்கு கிடைத்திருப்பாளா? அற்புதமான காதல் காட்சி. தம்பி, நாடகத்துக்குன்னு சில வரமுறை எல்லாம் இருக்கு. கொஞ்சம் ஏந்திரிச்சு நின்னு பேசுங்க. அதுவும் சரிதான். ஆஹா, அற்புதமான காதல் காட்சி. ஓ, ஒத்துக்கியா? நான் வந்ததுனால ஒன்னும் இடைஞ்ச இல்லையே. இது வரைக்கும் ஒரு தொந்தரவும் இல்ல. ஆமா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? மோகனாட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நீங்க எல்லாம் கொஞ்சம். நான் பேசிட்டு வரேன், நீங்க போங்க. என்ன விஷயமா இங்க வந்த? என்ன பேசணும்? வாங்க மோகனா, வாங்க. சனீஸ்வரன் கோயிலுக்கு போனா கூட கஷ்டம் தீராது. வந்தான், பேசினான், அழைத்து செல்கிறான். என் கூட வரீங்களே, இனிமே கஷ்டமே கிடையாது. வாங்க மோகனா, வாங்க. கார்ல உட்காருங்க. இனிமே எனக்கு ராஜயோகம்தான். உட்காருங்க. வேறு எங்காவது ஒத்திகை இருக்கும்.
பாட்டு கேட்டதெல்லாம் போதும், சாப்பிட வாங்க. பொடி பொடி பழைய ரேஷன் கார்டு. வாங்க மோகனா, வாங்க. நீங்க தான் முன்னாடி போகணும். எசமா முகத்துல மாப்பிள்ளை கலை துள்ளுத. எசமா உங்க மோகனா. சொம்பு நீ பலே கிளாடிடா. நிலா வானத்துல இருக்குன்னு சும்மா சொல்லிட்டாங்க, என் பக்கத்திலேயே நிக்குது. மோகனா பேர சொல்லும் போதே கரக்கமா இருக்கு. மோகனா நீ இவ்வளவு சீக்கிரம் வருவன்னு நான் நினைச்சே பார்க்கல. ஆனா என் விஷயத்துல நீ இவ்வளவு சீக்கிரம் வருவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சுக்கரன் எனக்கு சூப்பரா இருக்கான். சொம்பு நீ புல்லுன்னு நினைச்ச, நீ கல்லுடா. 5 ஏக்கரு. 5 ஏக்கரா? வார்த்தை தவற மாட்டான் இந்த பரமசிவம். எனக்கே வெக்கமா இருக்கு ஏசுமா. மோகனா உன் கண்ணத்தை அப்படியே கிள்ளி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. எனக்கு உங்க கண்ணத்தை கிள்ளணும் போல இருக்கு. அப்பா இவ்வளவு ஆசையா மேல கிள்ளிக்கோ, இது உன் கண்ணு. ஐயோ ஆள விடுறா சாமி. நடிக்கணும் உனக்கு அவ்வளவு கேவலமா? பணம் இருந்தா உன்கிட்ட படுக்கணுமா? கருப்பு கரிசி கண்ணகி அரிச்ச மதுரையில பிறந்து விடா நானு. என்கிட்ட வச்சுக்காத. கொஞ்சம் பொறுமையா இருங்க. பண்ணியாரு நிச்சயமா காரை அனுப்பி வைப்பாரு. ஆமா. என்ன நீங்க கிளம்பலையா? பண்ணையாரு கார் அனுப்பிச்சுக்கிறாரு, இன்னும் அனுப்பல. நீங்க கொடுத்து வச்சவங்க கார்ல வருவீங்க, நாங்க பக்கவாத்தியம் தானே, நடந்து தானே போகணும். பத்திரமா வந்து சேருங்க. அம்மா சீக்கிரமா வந்துருங்கம்மா, நேரம் ஆயிடும். ரொம்ப நேரமா காத்திருக்கோம். கார் அனுப்புறேன்னு சொன்னீங்க, இன்னும் இந்த கார் வரவே இல்லைங்க. காரா? இந்த நாடகம் நடத்துறது என் சந்தோஷத்துக்காக தான். எனக்கே சந்தோஷம் இல்லைன்னா அப்புறம் இந்த நாடகம் எதுக்கு, நீங்க எதுக்கு? கண்ணகி மதுரை எரிச்சாளா? இப்ப பரமசிவம் இந்த மோகன வரிக்க போறேன். சாப்பாடுலாம் போட்டீங்களா ஐயா? வயிறாறு சாப்பாடுலாம் போட்டீங்க, இப்படி பண்ணலாம் மொத்தமா சேர்த்து கொண்டு ஐயா ஐயா அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க ஐயா. ஐயா என்ன பார்த்தா காமெடி பீஸா தெரியுதா? ஐயா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. பேசிக்கா வில்லண்டி யார் இருக்காங்க எங்களுக்கு? இந்த ஊரே கட்டு பாரு. ஐயா 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 உன் அழகுல மெதை மிஞ்சி போய் நான் நின்ன. நீ கிடைக்கல ஐயா. உன்னை நான் எரிக்க போறேன். சொல்லாதீங்க. யார் இருக்காங்க எங்களுக்கு? ஐயா வேணாம் ஐயா. விட்டுறியா? ஏய் சொம்பு. ஏசுமா இதோ வந்துட்டேன். நாடக கலைஞயா. ஐயா விட்டுறியா? ஐயா இதோட உங்க நாடகம் நீங்களும் முடிகிறீங்கடா. கொழுந்து பாரியா. எனக்கு கிடைக்காத மோகனம் இந்த உலகத்தில் இருக்க கூடாதுடா. ஐயா விட்டுறியா எங்களை? தெய்வமே
சினிமால தான் நாடகம் அழிஞ்சுன்னு நான் நினைச்சேன். ஆனா பண்ணையாரால தான் நாடகம் அழிஞ்சுன்னு இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த படுவாவிய சும்மாவா விட்டீங்க? அவனை எப்படி சும்மா விட முடியும்? மோகனா அவனை என்ன பண்ணுனா தெரியுமா? பென்டாஸ்டிக் பனிஷ்மெண்ட்டுங்க. உங்களை கொன்னவனை பழி வாங்கிட்டீங்க, உங்கள் கடமையே முடிச்சிட்டீங்க. அப்புறம் ஏன் இன்னும் நீங்கள் பேயா அலையிறீங்க? நாடகத்தில் நடிச்சுக்கிட்டே சினிமாலையும் நடிச்சு பெரிய ஆள் ஆகணுங்கிறது தான் எங்களுடைய லட்சியம். ராதா அண்ணன், ராமச்சந்திர அண்ணன், கணேஷ் அண்ணன் இவங்க எல்லாம் நாடகத்தில் நடிச்சு பேர் வாங்குறத பார்த்து தான் சினிமாவில் கூப்பிட்டு நடிக்க வச்சாங்க. அது மாதிரி யாராவது நாங்கள் நடித்த நாடகத்தை பார்த்து எங்களையும் சினிமாவில் நடிக்க வைக்க மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ள எங்க எல்லாருடைய வாழ்க்கைய அந்த பண்ணையார் நாசம் பண்ணிட்டான். எங்க லட்சியம் நிறைவேறாம தான் நாங்க இப்படி பேயா அலைஞ்சிட்டு இருக்கோம். நீங்க சினிமால நடிக்கிறத பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க நிறைய படம் நடிச்சு மிகப்பெரிய நடிகரா வரணும். அடுத்த ஜென்மத்திலையும் நான் நடிகனா பிறந்து உங்க கூடலாம் சேர்ந்து நடிக்கணும். ஐயா, என்ன மாதிரி நடிகங்க வாய்ப்பு கேட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கும் சிபாரிசு பண்ணுங்க ஐயா. நீங்க நடிகர்னு தெரியாம நாங்க எல்லாருமே உங்களை ரொம்ப சிரமப்படுத்திட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க. இறைவா, இவங்க எல்லாருடைய ஆத்மாவும் சாந்தி அடையட்டும். ஆமா, இந்த கடகராட்சி சொப்பனான்னு இருந்தாலே எங்க போனா? என்னது நண்டு மாதிரி சுருண்டு கிடக்கா? சொப்பனா சொப்பனா,
ஐயோ நம்மள பேய் நினைக்க போறா. சொப்பனா எந்திரடி. அடியே கண்மணி செல்லக்குட்டி எந்திரடி. நான் எங்க இருக்கேன்? அங்கே இருக்கமா. அதே வீட்டுலதாம்மா. அதே வீட்லயா? பயப்படாமா வா. எல்லா பேயும் நான் அனுப்பிச்சு விட்டேன். உன்னோட பேய்க ரொம்ப நல்லவங்க. வா. ஆமா சார். நம்மள கொல்லாதுமா. வாமா. நல்ல பேய்ங்க தான். சரி நம்ம முதல்ல போயிடலாமா? வாமா. நீ சொல்ற எதுவுமே நம்புற மாதிரி இல்லையா? நீ தான் அவரோட டிரைவர், நீ தான் அவர் கூட இருப்ப. இப்ப அவர் காரணம் என்னன்னு கேட்டா காரணம் சரியா சொல்ல மாட்டிய. நாடு ஃபுல்லா பரபரப்பா இருக்கியா? பெரிய ஸ்டாரி அவரு. நைட்டு 2 மணிக்கு காணாம போனாரு. சரி, கூட ஒரு பொண்ணு இருந்தான்னு சொல்றல, அந்த பொண்ணோட போன் நம்பரா தெரியுமா? அதுவும் தெரியாது. நீ சொல்றது ஏதாவது நம்புற மாதிரி இருக்காயா? உன் போன் சுவிட்ச் ஆஃப். உண்மையா சொல்லியா? பவர் சார் எங்க போனாரு? அதான் சார் எனக்கும் தெரியல. நீங்க தான் சார் எங்க அண்ணனை கண்டுபிடிச்சு தரணும். சார் வந்தார் சார். இன்னைக்கு கண்ணை மட்டும் கிடைக்கலன்னு வச்சுக்க, சிஎம் வரைக்கும் போயிருக்க வேண்டிய இருக்கும். ஆனா என்னாச்சுன்னு எங்கனே போனீங்க? எல்லா எதிர்நீச்சலையும் இந்த பவர் சந்திப்பா. அண்ணே என்னமோ ஏதுன்னு ரொம்ப பயந்துட்டேனே. சரி சரி மூவ் பண்ணுங்க பின்னால வாங்க. பின்னால வாங்க சொல்றல. வெளிய விடுங்க சார். சொல்ல போலாதீங்க. கொஞ்சம் பின்னால வாங்க. வாங்க சார், வாங்க சார். முன்னாடி போங்க. சார் இதெல்லாம் பார்த்தா செட்டப் பண்ண மாதிரியே இருக்கு சார். உங்க சேனல் விளம்பரத்துக்காக கற்பனையான கேள்விலாம் என்கிட்ட கேட்காதீங்க. ஏங்க நடிப்புக்கா நான் பேயா அலையிறேன், செய்திக்கா நீங்க பேயா அலையிறீங்க, படத்துக்கா ஒரு சில பேயா அலையிறாங்க. ஆமா ஆமா ஏகப்பட்ட ரசிகர்கள் இருப்பாங்க போல இருக்கு. இன்னும் உலகத்துல எதுவுமே இல்லைங்க. எல்லாம் வெறும் நம்ம மன பிராந்திங்க. சரி விடுங்க விடுங்க, இதெல்லாம் என்ன பெரிய மேட்ரு. சரி விடுங்க. நீங்க இருக்கிற இடத்தை எப்படி தான் பிரஸ்காரங்க கண்டுபிடிப்பாங்களே. பவர் அண்ணன் தனியா வரும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. புதுசா இன்னைக்கு ஒரு மைனாவா. ஏறு 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 உள்ள உட்கார். உலகத்திலே பேய்க்கு டாட்டா காட்டுறது நம்மளாத்தான் இருப்போம். தலைவா எங்க போக? நீங்க காணாத போன நியூஸ் தான் எல்லா சேனல்லையும் போயிட்டு இருக்கு. வந்துருச்சா? நீ ஒன்றும் கவலைப்படாப்பா. நான் சொப்பனா கூட நல்ல பத்திரமா இருக்கேன். நம்ம ரசிகர்லாம் கூப்பிட்டு சொல்லிரு. தலைவா நீங்க நல்லபடியா திரும்பி வரணும்னு எங்க குலதெய்வத்தை கூட வேண்டிக்கிட்டேன் தலைவரே. இப்பதான் எல்லா சேனலும் பேட்டி கொடுத்து வந்துட்டு இருக்கேன். பேட்டியை பாரு. ஏதாவது குறை இருந்தா எனக்கு உடனே போன் போட்டு சொல்லு. உடல் மண்ணுக்கு, உயிர் உங்களுக்கு. உடாங்கொய்யால. சொல்லுங்க தம்பி. ஐயா நான் டைரக்டர் ஆனந்தோட அசிஸ்டன்ட் தமிழன் பேசுறேன் ஐயா. தெரியும் தம்பி. ஐயா இன்னைக்கு நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கதை சொல்ல வரலாம்னு நினைக்கிறேன் ஐயா. வாங்க தம்பி. ஆமா என்ன ஸ்டோரி தம்பி? ஒரு அழகான ரம்மியமான ஒரு பேய் படம் ஐயா. என்னது பேயா? யோ ஆளை விடுங்கயா.